இன்னொன்று என்ன கேட்கணும்னு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, டேலண்ட் விசஸ் பாப்புலாரிட்டி. இப்போ நம்ம அதை சொல்லியிருந்தோம்ல, அதாவது ஒரு பணக்கார ஒரு இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அந்த மாதிரின்னு. இன்னொரு என்ன விஷயம் இந்த டேலண்ட் இது நான் கம்பேர் பண்ணா இப்போ உள்ள கரண்ட் நேரில், அதாவது ஃபேமஸா இருக்கிறது சில பேர் இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், எல்லாருமே இப்போ மாடல் தான். மாடலிங்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷன். ஆனா மாடல்ஸ்னு பாத்தீங்கன்னா வெளியே நிறைய பேர் இருக்காங்க, எஸ்பெஷலி சோஷியல் மீடியால நிறைய பேர் இருக்காங்க. பட் அதான், ஆனா எல்லாருமே மாடல்ஸ் இல்ல. ஆனா சொல்லிக்கிறது அப்படி இல்ல. ஒரு உதாரணத்துக்கு நான் கேஷுவலா செக் பண்ணிருக்கேன், டாபிக் பேசணும்ல, அதுக்காக நான் ஒரு சர்வே பண்ணுது. சோ அந்த மாதிரி பாத்துக்கிறாங்க. சோ டேலண்டா இருக்கிறவங்க சில நேரத்துல ஃபேமஸா இருக்க மாட்டாங்க. ஃபேமஸ் as in like அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா இப்ப வந்து நீங்க ஃபேமஸா இருக்கீங்களா, whether you are big or not, your followers count தான் வந்து டிசைட் பண்ணுது. அதாவது இவர் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாருன்னா ஓகே ஒரு நல்ல கம்போசர் போடுறது, அவரு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு மியூசிக் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இவங்க அவ்வளவு டேலண்ட் இல்லை போல அப்படின்றாங்க. ஸோ டேலண்ட் அண்ட் பாப்புலாரிட்டி, டஸ் திஸ் திங் ரிலேட் டுகெதர் ஆர் நாட்? ஓகே, இப்போ வந்து நான் என்னோட ஒப்பீனியன்ல சொல்றேன். நான் வந்து சில வெரி குட் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கேன். வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட். இவங்கெல்லாம் வந்தால் வந்து சாப்பு தான், இண்டஸ்ட்ரிலாம் சாப்பு பண்ணுற லெவலுக்கு ஆர்டிஸ்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். கிட்டாரிஸ்ட் பார்த்துருக்கேன், வோக்கலிஸ்ட் பார்த்துருக்கேன், லிரிசிஸ்ட் பார்த்துருக்கேன். பட் தே டோன்ட் மார்க்கெட் தெம்செல்ஃப். மார்க்கெட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் வந்து இங்கே இருக்கேன், அந்த ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேர் நாட், அந்த ஃபாலோவர்ஸ் நம்பி இல்லை. நான் வந்து இந்த ஃபாலோவர்ஸ் அடையணும் அந்த மாதிரிலாம் இல்லை. பிகாஸ் தே நோ தே ஆர் ட்ரூ டு த ஆர்ட். இது ட்ரூ டு த ஆர்ட். பட் என்ன ஆகுதுன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பாப்புலாரிட்டி வந்து இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் பண்ணணும், அப்போதான் வந்து பாட்டு ஓடும். எப்படியாச்சும் நீங்கள் மார்க்கெட் பண்ணியே ஆகணும். தென் ஒன்று என்ன ஆகும்னா வந்து இப்போ லட்சே வந்து ஒரு பாப்புலர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேர் வந்து பாப்புலர் ஆயிட்டாங்க, அவங்க மியூசிக்கல் பேக்ரவுண்டே இருக்காது. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் ரீச் அதிகமாக இருக்கும். இப்போ லட்ச டக்குன்னு வந்து ஒரு பாட்டு செய்கிறாங்க, அவங்களுக்கு பாட்டு பாட கூட தெரியாது, அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் தெரியாது, ஸ்ருதி என்னன்னு தெரியாது, டெம்போ என்னன்னு தெரியாது. பிகாஸ் அந்த மாதிரி பீப்புள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் தே ஜஸ்ட் ஹேவ் டிக்டாக்ல ஒரு 100K ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டால வந்து 50-60K ஃபாலோவர்ஸ். சம்டைம்ஸ் வந்து அவங்க வேற மதத்து, வேற மொழி, வேற மெலியெல்லாம் பாடுவாங்க. மேலேகாய் வந்து தமிழ்லாம் பாடுவாங்க. அது வந்து ப்ரொனவுன்சியேஷன் கூட நல்லா இருக்காது, பிட்ச் கூட நல்லா இருக்காது. ஆனா ஏதோ சிம்பத்தினால ஒரு பூம் கிரியேட் பண்ணிடுவாங்க. சோ அங்க என்ன ஆயிரும், என்ன திரும்ப கம்பேர் பண்ணுவாங்க, ஓ அவன் பாட்டு நல்லா இருக்கு, நம்ம கிட்ட வந்து ஏன் நீ வந்து ஒன்னும் ரீச் ஆகல. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிட்ட போய் நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல சங்கீத வித்வான் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இருக்காங்க, அவங்க ஸ்டில் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடுக்கு ஒன்னும் கீழே இருந்துச்சுன்னா அங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒன்னும் மேல வராம அங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க. The spotlight is not hitting on them, it's hitting on someone else, which is also வந்து இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, they have to actually like இப்போ வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நான் பார்த்தா என்ன சொல்லுவேன், நீங்க ஒன்றும் வந்து இன்ஸ்டா லைவ் போங்க, பாடுங்க, இன்ஸ்டா லைவ் போங்க, இன்ஸ்டால அப்லோட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வந்து வாங்க, நான் ஸ்டுடியோல வரேன், நான் கீபோர்ட் வாசிக்க, பாடுங்க. we can do something because you are the guys who have to be there. நீங்க தான் வந்து அங்க இருக்கணும், not like யாரோ ஒன்னு இருந்துகிட்டு they are taking your spot. It's actually like that. அவங்க யாரோ ஒன்னு வந்து they actually taking their spot. So இவங்க தான் deserving winners. So இதான் என்னோட opinion. Okay. So even if you're talented, sometimes you need that face value also. Face value வேணும். மார்க்கெட் இப்போ வந்து ஃபுல்லா மார்க்கெட்டிங் தான். இன்ஸ்டா, டிக்டாக், என்ன மார்க்கெட்டிங் கேம்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. உங்ககிட்ட இன்னொன்று இந்த மார்க்கெட்டிங் கேமிங் சொன்னீங்களே, ஸோ இதுல இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்கணும்னா, நீங்க ஒரு பாட்டு எடுத்திருந்தீங்க சில்க்னு. ஆமா, அந்த பாட்டை நான் பார்த்தேன். யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்க. நீங்க பாத்தீங்க? ஆமா, நானும் பார்த்தேன். எடுக்கிறதுக்கு தானே பாத்தீங்க? அப்புறம் பாத்தீங்களா? நான் என்ன பார்த்தோட யோசிக்கிறேன், எடுத்துட்டாங்களா அதை பார்த்தா தப்புன்றாங்க. ஸோ ஃபேமிலியோடும் பார்க்கலாம், யாரு கூட பார்க்கலான்னு. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க, நாங்கள் ஏன் சிரிக்கிறோம்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம எடுக்கிறோம்ல. ஸோ
இப்போ என்ன சொல்லுவாங்க உடனே ஒரு அந்த வந்து கிளுகிளுப்பா இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அதனாலதான் அது மேட்டர் என்னன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கும்போது உடனே காமனான சொசைட்டி என்ன சொல்லுன்னா, பாரு இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறாங்க, நீங்களே சொன்ன மாதிரி குடும்பத்தோடலாம் பார்க்க முடியுமா, அவனுக்கு கூடலாம் பார்க்க முடியுமா, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா, என்ன இப்படிலாம் எடுக்கிறானுங்க, அபச்சாரமா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன் அந்த மாதிரி எடுக்கணும்? ஓகே, அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக். அதாவது நீங்க மார்க்கெட்டிங் அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்னு கூட சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்க் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அபச்சாரமான அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு டிராவிஸ் ஸ்காட் பாட்டை விட நம்ம ஒன்றும் கேவலமா பண்ணிடல. மற்றவங்க பண்ணதுதான் நம்ம கொஞ்சம் 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 செட்டில்டா வந்து பண்ணியிருக்கோம். எஸ், இது முழுக்க முழுக்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான் பண்ணுது. நான் வந்து சில்க், நீங்க நம்ப மாட்டீங்க, சில்க் வந்து இப்போ சில கிளப்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுது. நான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியல, சில டிஜேஸ் எல்லாம் ப்ளே பண்றாங்க. ஸோ அந்த ரீச் இருக்கு. எஸ், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு. யூடியூப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு. சென்னையில வந்து சில நீங்க சொன்ன மாதிரி இந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்க சர்வே பண்ணீங்களா, அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வேற டிக்டாக் எல்லாம் போட்டுக்கிட்டு, ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, இந்தியால கேட்காம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து நான் சில்க் பண்ணுது ஃபார் திஸ். அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க கேர்ள்ஸ் ஏன் வச்சிருந்தாங்க, நான் கேர்ள்ஸ்லாம் அழகா தான் இருந்துச்சு. அழகா தான் இருந்துச்சு. ரசிங்க இல்ல நான் சொல்ல முடியும், நீங்க ரசிச்சிங்க தானே. சோ கலையை ரசிச்சேன்னு, ஓகே ஓகே. ஸோ அவங்க ஆக்சுவலி அவங்க எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. நான் என்ன சொல்லணும், ரொம்ப ஆப்வியஸா வால்கரிசம் காட்டாம அந்த சில்கை முன்னிட்டு அந்த சில்க்குக்கு வந்து நம்ம என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அதனால தான் எல்லாமே சாரி போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாரி இஸ் த மோஸ்ட் செக்ஸியஸ்ட் in the whole world. Okay. So that's what I wanted to project. And obviously எல்லாமே வந்து இன்ஸ்டால டிக்டாக்ல எல்லாம் ஃபேமஸ் தான். ஸோ அதனால தான் என் மூஞ்சிக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இல்லை பாருங்க. ஓகே. நான் குறவா தான் வருவேன், நீங்க டீகோட் பண்ணி பாருங்க. Okay. So it was meant to be that. I mean, it was meant to be that. But நீங்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா I didn't compromise in the quality. நல்ல வீடியோ லென்ஸ்ல தான் எடுத்தோம், நல்ல கேமரா தான் எடுத்தோம். Was mastered by again Rubinder. அவரு வந்து ஆக்சுவலி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் சொன்னாங்க, இந்த பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ, கான்செப்ட் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்குன்னு. எஸ், ஆப்வியஸ்லி நிறைய பட்ஜெட் இருந்துச்சுன்னா வேற மாதிரி பண்ணிருக்கலாம். பட் பட்ஜெட் கான்செப்ட்னால ஒரு ஓகே. இப்போ இந்த சில்க் பாட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு பட்ஜெட்னு சொல்லலாமா? அந்த மாதிரி ஒரு 2K கிட்ட வந்துருச்சு. அது வந்து ஆக்சுவலி நாங்க எங்க ஸ்டுடியோல நாங்களே செட் போட்டு நாங்களே தான் எல்லாமே நாங்க தான் பண்ணோம். ஸோ அதனால 2K. ஓகே. நாங்க நினைச்சு பார்க்கல 2K இவ்வளவு வரும்னு. நாங்க அதோட வந்து குறைவாக எதிர்பார்த்தோம், பட் 2K வந்துருச்சு. ஓகே. இந்த ப்ராப்ஸ்லாம் வாங்கி அந்த மாதிரி பண்ணது. அதை டைரக்ட் பண்ணது நம்ம நண்பர் ஜெரோம் டான். ஸோ ஷவுட் அவுட் கொடுத்தாரு. ஓகே. ஷவுட் அவுட் டு ஜெரோம். அண்ட் நீங்க இப்போ நான் சில்க் தான் என்னதான் சில்க் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முருகர் பாட்டும் பண்ணியிருக்கீங்க. இப்போ நாங்க இப்போ சொன்னோன்னே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, பாரு இந்த மாதிரி தான் பாட்டு பண்றானுங்க அப்படின்னு. ஆனா இல்ல, நண்பர் வந்து ஒரு தெய்வீக பாட்டும் பண்ணியிருக்காங்க. அதோட ரீச் எப்படி இருந்துச்சு? அதோட ரீச் வந்து நான் நினைச்சேன் வந்து ஓகே நல்லா இருக்கும், முருகன் பாட்டு பண்றோம். அந்த ஒரு மாசம் நான் சொன்னேன், எல்லாரும் சொல்றாங்களே அவங்கலாம் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பேர் வந்து என்ன சொல்றாங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து சில்க் இந்த மாதிரி பாட்டு வெளியாக்குறீங்க அப்படின்னு கேர்ள்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து மொசரேலான்னு ஒண்ணு பண்ணேன், அதுவும் வந்து கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு சாங், சீசியான சாங் மாதிரி. பட் யாருமே அந்த சீசியான சாங் மொசரேலா வேற மாதிரில பாட்டு பேர் மதுரையில பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். முருகன் சாங் வந்து யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ரிஷியேட் பண்றாங்க, பட் இந்த சில்க்குக்கு ஒரு சில்க்குக்கு சொல்றாங்களே, என்ன எப்ப பார்த்தாலும் வந்து அவங்க ஸ்ரீ முருகன் சாங் பண்றாங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் சாமி பாட்டு செய்யறேன்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் முருகன் சாங் வந்து சேட்லி அவ்வளோ ரிச், நான் எதிர்பார்த்த வரைக்கும் ரிச் போல. இன்னும் நல்லா போயிருக்கலாம் அந்த சாங். இப்ப ரீசெண்டா வந்து அந்த முருகன் சாங் வந்து இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம சீரன் தான் எழுதினாரு. நல்ல லிரிக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து நல்ல நல்ல நல்லா இருந்துச்சு பாட்டு. பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஏன்னா அவர் லிரிக்ஸ்லாம் வந்து ரொம்ப தூய தமிழ்ல இருந்துவாரு. அதெல்லாம் மன்னிச்சு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பட் பாட்டு வந்து நல்லா ஓவராலா வந்து எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, போன வருஷம் செஞ்சதை விட ஒன்றும் கொஞ்சம் ஆக்சுவலி எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு முருகன் பக்தன் தான். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து செய்யலாம், காவடிலாம் வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், வீடியோ ப்ரொடக்ஷன், சாங்ஸ் அந்த மாதிரி. பட் சைட்லி ரிச் போயிட்டு இருக்கு, பட் நாட் லைக் அப் த இயர்ல. ஹோப்ஃபுல்லி
உங்க பாட்காஸ்ட் மூலியமா. ஓகே பாருங்க, சில்க் பாட்டும் போய் பாருங்க, அதுக்கப்புறம் முருகர் பாட்டையும் போய் பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் பக்தியாகவும் இருக்காரு, கத்தியாகவும் இருக்காருன்னு, 2 பக்கமும் இருக்காருன்னு. அப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டிங் கிமிக்ஸ்லாம் பேசியாச்சு. இன்னொரு என்ன பற்றி பேசணும்னு நான் நினச்சேன்னா, நெப்போட்டிசம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து வெளிநாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ. என்னது வடக்கன்ஸ்ன்ற மாதிரி நார்த் இந்தியன் பங்கிட்டு போட்டோம்னா அங்கே ஃபுல்லாக நெப்போட்டிசம் பேசுவாங்க. அலியா பட் அந்த இது இஷ்யூஸ்லாம் கான்ட்ரோவர்சி வரும். தெலுங்குல போனால் நம்ம ராம் சரண், ஜூனியர் NTRலாம் வருவாங்க. இந்தியாலையும் வருவாங்க, ஐ மீன் தமிழ்நாட்டிலையும் வரும். மலேசியாவில் இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இங்கே எனக்கு தெரியல. ஸோ எனக்கு நான் பார்த்துருக்கேன், பட் இது வந்து நெப்போட்டிசம்னு சொல்லலாமா எனக்கு தெரியல. பட் ஃபேவரிசம் வேணா சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கு த்ரூ கனெக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச ஆளை தான் வந்து நான் வந்து ஏற்றி விட போறேன்னா, பிடிச்ச ஆளை அந்த பிடிச்ச ஆளை தான் நான் ஏற்றி விடுவேன், அந்த பிடிச்ச ஆளை தான் நான் இறக்கி விடுவேன். அந்த மாதிரி ஒரு கேம் பிளே இங்க இருக்கு. பிகாஸ் நெப்போட்டிசம்னு சொல்ற லெவலுக்கு நம்ம வந்து நம்ம கிட்ட ரஜினிலாம் கமல்லாம் இல்லைங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியல, எனக்கு நான் பார்த்தது இல்ல. அவங்களே ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சன்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. ஸோ இங்க ஃபேவரிசம் வந்து ரொம்ப இருக்கு. அது நான் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். சில மேடைகள்ல வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் குரூப் பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்க்கு தான் வந்து எப்போதும் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வாய்ஸ் அவுட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா, நம்ம ஊர்ல என்ன ப்ராப்ளம்னா வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. எவனும் யோசிக்க மாட்டேங்கிறான், எவனுக்கு இல்ல வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. வாய்ஸ் அவுட் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து உரைக்குது. அதாவது இது வந்து நீங்க இந்த ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் கிட்ட சொல்றீங்க. ஈவென்ட் ஆர்கனைசர்ஸா இருக்கலாம், பெரிய ஆடியன்ஸா கூட இருக்கலாம், பெரிய பெரிய டைரக்டர்ஸா கூட இருக்கலாம், ப்ரொடியூசர்ஸா கூட இருக்கலாம். உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்ல, அதாவது இப்படி ஒருத்தர் இருக்காங்க சொல்லணுன்றதுக்காக வந்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து ஏன்னா பிகாஸ் அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க மார்க்கெட்டிங் அவங்களோட இது போட்டால் வந்து ரிச் ஆகுன்றதுக்காக அது பார்க்குறாங்க. பட் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ஹாஃப் ஸ்லைஸை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகே ஆமாம் உண்மைதான். நைஸ். ஸோ அது ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கனெக்ஷன்ஸ் ஃபேவரட்டிசம் அப்படிலாம் நடக்குதுன்னு. ஓகே, நம்ம நெப்போட்டிசம் இல்லட்டும், பட் சம்மார் அது கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆர்டிஸ்டே வருவோம். இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட there's a reason why we call them first generation of artists, okay, because they reach certain levels la. But அவங்க திரும்பி ஹெல்ப் பண்றாங்களா திரும்பி அடுத்த வர ஜெனரேஷனுக்கு? அதே ஹெல்பிங் picking up their hands and helping them, or இல்ல நாங்க வந்துட்டோம் நீங்க வாங்கடான்ற மாதிரி இருக்காங்களா? இதுல 2 பேர் இருக்காங்க. இதுல 2 மாதிரி பீப்புள் இருக்காங்க. obviously everything has a two side. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பேர் எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு டாக்கி அண்ணனை பிடிக்கும், யோகி பி அண்ணனை பிடிக்கும், அப்புறம் சீஸு, ரேபிட் மேக் அவங்களாம் பிடிக்கும். அவங்களாம் பர்சனலாக நான் போய் பழகினதில்ல, பட் அவங்க பாட்டில் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து பர்சனலாக இப்போ நீங்கள் கேட்டிங்களா இவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்களா? எனக்கு பர்சனலாக வந்து ஹெல்ப் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணது வந்து பாலன் கேஷ். ஸோ எனக்கு வந்து அவர் வந்து ஒரு காட் மாதிரி. ஏன்னா தேவைப்பட்ட நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து உள்ளுக்கு வந்து திபாயின்னு ஒரு சாங் வந்து வந்தார். அந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பாட்லைட்டுக்கெலாம் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் உருட்டு வந்து அவர் பாடினாரு. ஸோ அவர் வந்து சில ஷோஸ்க்குலாம் வந்து கூப்பிட்டாரு. இது வந்து ரொம்ப பேர் பண்ண மாட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரியில வந்து. ரொம்ப பேர் வந்து இந்த ஷோக்குலாம் வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவர் கூப்பிட்டு போனாரு. அவர் கூப்பிட்ட ஷோக்கு வந்து அவரே அங்கே ஆர்கனைசர்ஸ் கிட்ட சொல்லி இவங்களுக்கு வந்து போஸ்டர் அடிச்சு நம்மளுக்குலாம் போஸ்டர் அடிச்சு கூப்பிட்டு போனாரு. ஸோ அது வந்து ஷவுட் அவுட் டு பாலன் கேஷன். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஹி இஸ் த பெஸ்ட், ஹி இஸ் த குட். அவர் வந்து நல்ல ஹியூமன் பீங். என்ன ரொம்ப முக்கியம் தெரியுமா? நீங்க டேலண்டட் இருக்க கூட அவசியம் இல்லை, நல்ல ஹியூமனா இருக்கணும் முதல்ல, அதுதான் முக்கியம். ஸோ அவர் வந்து ரொம்ப நம்மளுக்கு போட்ட அந்த ஹெல்ப் இருக்குல்ல, ஒரு சல்யூட்ல நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் ஹி இஸ் அன் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட். அவர் நார்மல் அவர் வந்து சிங் வித் அனிருத் வெளிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் லைக் அவர் அந்த மாதிரி ஹெல்ப் அவர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஒரு நபர் இருக்கார், பாலன் கேஷ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற சைட்டும் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி they don't like கால் பண்ணி ஸ்டூடியோவுக்கு வந்து போயிட்டு கால் பண்ணிட்டு அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு, பெரிய ஆர்டிஸ்ட் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான், அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கால் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு சீக்கு
அப்ப சொல்றாரா? அப்ப எப்ப Studio சொல்றாரு? ஸ்டுடியோ போயிட்டு 2-3 ஹவர் கழிச்சு இது வந்து ஒரு கிளைண்ட் என்கிட்ட சொல்றாங்க. ஒரு வந்து என்கிட்ட அப்ப இப்ப வந்து என்கிட்ட வந்து பாட்டு பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க அந்த கதையை. அவர்கிட்ட இப்போ கேஷ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் பேட் ஆல் டிபாசிட் ஆல் அப்ஃப்ரண்ட் பே பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. டிபாசிட் எல்லாம் பே பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து போய் ஸ்டுடியோல வந்து இது பண்றாங்க, கால் பண்றாங்க. 2-3 hours கழிச்சு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு அப்ப எடுத்து கூட சொல்லிருக்கலாம். 2-3 கழிச்சு அவங்க வந்து அவங்க பிகாஸ் இப்போ இந்த மாதிரி கிளையன்ஸ்லாம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாட்டு செய்றாங்க, பாட்டு செய்யணும்னு ஆசையில வந்து செய்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஆர்டிஸ்டே இந்த மாதிரி தான்லாம். ஆமா ஆமா ஒரே இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நான் வந்து டிபாசிட் அந்த மாதிரி கேட்டாலே வந்து பயப்படுறாங்க. இல்ல நான் முதல்ல வந்து பாக்குறேன் அந்த மாதிரி. ஸோ ஏன்னு கேட்டாங்க இந்த மாதிரி கதெல்லாம் சொல்றாங்க. ஸோ எஸ் தேர்ஸ் ஆல்வேஸ் டூ சைட்ஸ் ஆஃப் த ஸ்டோரில. நைஸ் நைஸ். இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து they go through all these issues and all like because they don't know எங்க போய் அடிச்சு மோதி தான் வரும் அப்படின்னு. What is the proper way then? The proper way is to contact me. இல்ல அப்படின்னு இல்ல, ஐ மீன் கான்டாக்ட் பண்ணலாம், நான் நல்ல பிரைஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே. ப்ராப்பர் வே என்னன்னா வந்து இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் வந்து they are smart. இப்போ 2K கிட்ஸ்னு சொல்றீங்களா, 2K ஜெனரேஷன். அவங்க என்னன்னா இப்போ they establishing themselves in TikTok. நீங்களே ஒரு 2K கிட் தான் இல்லையா? நான் வந்து 90s ஓகே ஓகே. வயசா இப்போ என்ன இது பண்ணா they establishing themselves in TikTok, இன்ஸ்டா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து சில நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணி மேபி யூ கேன் ரீச் அவுட் டு தம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ நான் ரீசென்ட்லி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றேன், மேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட். ஷட் அவுட் டு மேஷ். இஸ் அ வெரி குட் ரேப்பர். இங்கிலீஷ் ஒரு தமிழை வந்து இங்கிலீஷ்ல ரேப் பண்றானா வந்து நான் கண்ணு மூடி கேட்டீங்கன்னா வெறும் வெள்ளக்காரன் ரேப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பேசுறப்ப அண்ணா எப்படிண்ணே அப்படின்னு பேசுவான். ஆனா ரேப் பண்றப்ப வந்து ஒரு டோட்டல் டிராஸ்டிக் அனினா உங்களுக்கு சில வார்த்தைகள் என்ன 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 புரிய மாட்டேங்குது, என்னமோ வார்த்தைலாம் பைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். வெரி குட், ஹிஸ் ஸ்கில்ஸ் ஆர் வெரி குட். ஸோ ஐ வாஸ் டெல்லிங் ஹிம், நீங்க பாரு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து யூ ஹேவ் டு ப்ரோமோட் யுவர் செல்ஃப். ஸ்டில் அதுதான், தே ஹேவ் டு கம் ப்ரோமோட். இஃப் தே வாண்ட் டு ரீச் அவுட் டு ஆடியன்ஸ், தே ஹேவ் டு ஸ்டில் ப்ரோமோட் ஃப்ரம் தியர் எண்ட். அவங்க ப்ரோமோட் பண்ணி இன்னொன்று வந்து யூ கேன் சீக் லைக் வெரி வெரி குட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். இந்த மாதிரி மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் வந்தீங்கன்னா வி கேன் லைக் ஒர்க் டுகெதர்லாம் ஆப்வியஸ்லி. பட் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட் கிட்ட கோ டு கிளாஸ், கோ டு மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து தே வாண்ட் டு கம் அண்ட் சிங் ரைட். அவங்க ஒன்று பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படின்னா அவங்க ஒன்று பாடிக்கிட்டு இருக்காங்க, இன்ஸ்டால போடுறாங்க, டிக்டாக்ல போடுறாங்க, அவங்களுக்கு வந்து வியூஸ் வருது, கீழே கமெண்ட்ஸ் வருது, வெரி பியூட்டிஃபுல் சிங்கர், மிஸ்பரைஸ் அதெல்லாம் வருது. ஆனால் பட் ஸ்டூடியோவில் வந்தப்போ அவங்க பிச்சிங் கரெக்டாக உட்காராது, டெம்போன்னு என்னன்னு தெரியாது, சில நுவன்சஸ்லாம் வந்து தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ வாண்ட் கம், யூ வாண்ட் டூ சாங்ஸ் அந்த மாதிரினா இந்த பேசிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கற்றுக்குங்க. மேபி யூ கேன் கோ ஃபார் அ ஷார்ட் டேர்ம் கிளாஸ், ஒரு சின்ன சங்கீதம் கிளாஸோ மியூசிக் கிளாஸோ. ஸோ நீங்கள் வரும்போது தே டோன்ட் ஸ்கேம் யூ. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம மியூசிக் படிச்சு வந்துட்டாங்களா, காசு வாங்கிட்டு சும்மா அடிச்சு விடுவோம், ஓட்டு போட்டு சும்மா அடிச்சு விடுவோம். ஓகே ஓகே. ஸோ கேட்குறப்ப வந்து ஏன்னா எனக்கு வர இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் ப்ரீவியஸாக இந்த மாதிரி போயிட்டு வந்து ஸோ சாங்லாம் அப்படியே ஓடி இருக்கும் டெம்போ, பிகாஸ் தே டோன்ட் கேர். நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன், பிகாஸ் நான் பண்ண வந்து குவாலிட்டி, பிகாஸ் மை நேம் இஸ் டேன்னு சொல்லிட்டுனால நான் பண்ண குவாலிட்டியாக பண்ணணுன்றக்காக. அவர் எவ்வளோ பேடாக சிங்கராக இருந்தாலும் நான் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன், இது ப்ராஜெக்ட் ஹோல்ல வச்சுக்கலாம், நீ காசுலாம் கொடுக்க தேவையில்ல, போய் ட்ரெயின் பண்ணிட்டு வாங்க, கோ டு அ சிங்கிங் கிளாஸ். அந்த மாதிரி ரொம்ப பேர்லாம் பண்ணியிருக்காங்க. யூ டோன்ட் ட்ரஸ்ட் இன் ஆட்டோ டியூன்ல? ஐ போட் ஆட்டோ டியூன் எல்லாமே தான் போடுவாங்க, ஆட்டோ டியூன் போடாம எல்லாம் இல்லை, போடுவாங்க. பட் டிஃபரன்ஸ் இப்போ ரொம்ப நீங்க ஆட்டோ டியூன் ஒர்க் ஆகுறது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆட்டோ டியூன் ஒர்க் ஆகுறதுக்கு நீங்க முதல்ல நல்லா பாடணும், அப்போதான் அது ஒர்க் ஆகும். நீங்க நல்லா பாடாம ஆட்டோ டியூன் போட்டா வேலை செய்யாது, அது ரோபோட்டிக்கா மாறிடும். அது அதோட அல்காரிதம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க தான் ஆட்டோ டியூனை கண்ட்ரோல் பண்ணணும், ஆட்டோ டியூன் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ அதான் மேட்ரு. ஸோ என்ன சொல்றேன்னா, நீங்க பேசிக் வந்து கத்துக்குங்க, உங்க பிச்சிங், உங்க வாய்ஸ் ரேஞ்ச் என்னன்னு முதல்ல கத்துக்குங்க. அப்புறம் டெம்போ, சில பேர் டெம்போ தெரியாது, டைமிங் தெரியாது. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றப்ப நான் உங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் வந்து சாங் கம்போஸ் பண்ணுவேன்னா கத்து கொடுப்பேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பேசிக்கா ஃபர்ஸ்ட் நியூ டைம் ஆர்டிஸ்ட்க்கு வந்து கம் ப்ரிப்பேர், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இருக்கிற வேலையை போதுன்ற மாதிரி பேசவே நிப்பாட்டிக்கும் அப்படின்னு. ஸோ அதாவது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இந்த ஆஹா ஓஹோட என்னதான் எல்லாரும் சில்லறை சேர்த்து ப்ராப்பரா கொஞ்சம் கத்துக்கிட்டாதான் வந்து எப்போதுமே வந்து சிங்கருக்கு வந்து பிளஸ் யூ கேன் பெர்ஃபார்ம் எனிவே. ஸோ கேன் ஐ சே தட் நீங்க ஒரு கவர் யூ கேன் சிங் இட். ஐ மீன் நாட் எவ்ரிபடி கேன் சிங் கவர். ஈவன் இன்ஸ்டாகிராம்ல கூட
நல்ல மாதிரி பாடுறாங்களே, என்னன்னு சில பேர் சொல்றாங்கல்ல, நான் ப்ராப்பரா கத்துக்கல ஆனா பாடினா நல்லா வருது அப்படின்னு. That doesn't mean that நீங்க straight you can go and produce, I mean come up with a song. டிபெண்ட்ஸ். இப்ப அதான் சொல்றேன், இப்ப சில பேர் வந்து கவர் பாடுறாங்க, அந்த கவர் மட்டும் தான் நல்லா பாடுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அந்த கவர் பாடும் போது மட்டும் தான் அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, அந்த கவர் பாடி 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 அவங்க பழகிட்டாங்க. இதுதான் இப்ப நான் என்ன பண்ண சொல்றேன்னா, யூ கோ டு கிளாஸ். அது பழக 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 உங்களுக்கு எல்லா பாட்டும் பாட ஆரம்பிச்சிடும். இட்ஸ் ஆல் ட்ரைனிங் தான். ஸோ அந்த இப்போ கவருக்கு நீங்க கொடுக்குற அந்த எஃபர்ட் வந்து யூ கிவ் டு யுவர் மியூசிக் கிளாஸ், உங்க வோக்கல் கிளாஸ், ஓவரால் வோக்கல் கிளாஸ்க்கு போயிட்டு அது வந்து ஒரு ஹேபிட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வோக்கல் வந்து இன்னும் நல்லா வரும். ஸோ யூ நோ வாட் இஸ் பிச்சிங், டெம்போ, ஆல் திஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும். ஸோ யூ டோன்ட் நீட் டு கெட் வரிட் when you go to அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஏன்னா ஆர்டிஸ்ட்க்கும் தெரியணும் நம்ம என்ன பண்றோம்னு. சில பேருக்கு தெரியாது, அவங்க வந்து ஓகே இது மூவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதனால பீப்புள் கெட் ஸ்கேம்ட் பை ஆல் திஸ். சில பேர் வந்து 6,000 7,000 கொடுத்து பாட்டெல்லாம் செஞ்சு ஸ்கேம்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பாட்டு வந்து பாக்குறப்ப வெளியாக்குறப்ப நல்லா இருக்காது. ஸோ ஏன்னா ஆர்டிஸ்ட் நம்மளை நம்பி வராங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட். ஏன்னா நாளைக்கு வந்து அவனும் வந்து வளரணும். நம்ம should not treat them like சும்மா காசு வாங்கிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டு அடிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சில பாட்டுலாம் கேட்கும்போது உங்களுக்கு தோணுமா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு? சும்மா அடிச்சு விட்டுருக்காங்க. சில பாட்டு இல்ல, பல பாட்டு கேட்கும்போது அப்படிதான் தோணும். தெரியும், ஓகே இது வந்து காசை கொடுத்துட்டு ஓகே போட்டு அடிச்சு விட்டுருக்கானுங்க. ஆமா நான் முதல்ல சொன்னல, சில நேரம் சில பாட்டு நம்ம கேட்கும்போது நமக்கு தோணும்ல, இந்த பாட்டுலாம் என்னடா பாட்டு இது அப்படின்னு. இந்த மாதிரி பாட்டுகள் தான் போட்டுருக்காது. அப்படி அந்த கனெக்ஷன் வந்து முதல்ல நிக்கிறன்ற மாதிரி. அப்படிதான். ஓகே நைஸ். Okay, almost our last question, GS Tharman. What do you want to achieve as a music composer in Malaysia? Like, or a local music composer, what's your ultimate goal? Ultimate goal என்னன்னா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு அது what define, I mean what's your definition of success? எனக்கு சக்சஸ் வந்து நான் ஒன்றும் தேடிக்கிட்டு இருக்கேன். உண்மையா சொல்ல போனா ஒன்றும் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல இது சக்சஸ்ன்னு ஒன்றும் தெரியல. Because I'm working in movies, I'm working in Astro projects, working in all this RTM projects, all this big labels. ஒரு படத்துக்கு ஒரு சீரிஸ் கூட நீங்க கம்போஸ் பண்ணீங்க. ஆமா, ஜியும் நீயும்னு ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றும் டிஃபைன் பண்ண தெரியல. நான் என்ன எப்போது என்ன பண்ணிக்குவேன்னா, நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த நாலேஜ் இருக்குல்ல, இந்த நாலேஜ் வந்து ஒன்று வந்து அது அப்படி எவ்வளோக்கு வந்து நம்ம வந்து ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் மியூசிக்கில். இன்னொன்று என்னென்ன புது திங்ஸ் இருக்குது, என்னென்ன ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த சில டைம்ஸ் இன்ஸ்டால்லாம் பார்ப்பேன். இந்த ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அப்புறம் அரேபிக்கில் புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இதெல்லாம் வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். பட் எஸ் இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல். இப்போதைக்கு வந்து நான் பண்ணுவேன்னா இல்லை, பிகாஸ் இப்போதைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மை கோல் இஸ் டு லைக் அந்த மார்க்கெட் லெவலுக்கு நான் வந்து ஆக்சுவலி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். பாப்புலாரிட்டி அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு டீப் இன்சைட் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும், இந்த மாதிரி சான்ஸை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ரொம்ப கர்நாட்டிக்காக ஏதாச்சும் பண்ணணும். ஒர்க் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்னோட அல்டிமேட் கோல் அதான். ஒரு என்ன சொல்றது, தர்மன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் மியூசிக்ல. இப்போ வேறமன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யூ கேன் கிவ் ஹிம் ஒரு ஸ்பானிஷ் மூவினா பண்ணுவாங்க, பிரெஞ்சு மூவினா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ யுவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் கிவ் ஹிம் அ கேங்ஸ்டர் மூவி, யூ கேன் கிவ் ஹிம் அ ஹாரர் மூவி, என்ன வேணாலும் பிடிச்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து கம்போசர் ஆகணும். அதுதான் என்னோட அல்டிமேட் கோல். பேசிக்லி நாலேஜை ஒன்றும் வளர்த்துக்கணும். ஓகே மலேசியால யார் அந்த பாட்டுக்கு இசை அமைச்சானே எல்லாரும் சொல்லணும் அது தர்மன் பாட்டுறா அப்படின்னு. அந்த அளவுக்கு வரணும்னு ஹோப்ஃபுல்லி நீங்க அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுவீங்கன்னு நான் உங்களை வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் யுவர் ஃபியூச்சர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பாட்காஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உண்மையாவா? தேங்க்ஸ். நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்கா போதெல்லாம் தெரியல, நல்லா போகுது. பிடிச்சிருக்கு அந்த நீங்க பேசுற அந்த கண்டென்ட்ஸ், பேசுற விதம் நல்லா இருக்கு. நாளைக்கு வந்து மலேசியா குமார் தானே? ஆமா, பெரிய 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 லெவலுக்கு வருவீங்க. எல்லாம் தெய்வம் எல்லாம் மேல இருக்கிற பாத்துக்கோன்ற மாதிரி மேல இருக்கிற எல்லாரும் பாத்துக்கோ, மேல வீட்டுக்காரன் பாத்துக்கோன்னு அந்த மாதிரி தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நீங்களும் வரணும், ஏதாவது சாதிக்கணும்னு இருந்தீங்கன்னா தர்மனை போய் பாருங்க. தர்மனோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ்லாம் கீழே இருக்கும். ஓகே, எஸ் என்னோட இன்ஸ்டா டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். ஜிஎஸ் தர்மன் ஸ்டுடியோஸ் என்னோட புது பேஜ், நீங்க அங்கே போய் ஃபாலோ பண்ணலாம். ஜிஎஸ் தர்மன்
என்னோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், என் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைபும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு பூஸ்ட். உங்களுக்கு ஒரு கிளிக் தான், ஆனால் எனக்கு அது மீன்ஸ் அலாட். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணிடுங்க, உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. என் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு அப்படியே உங்க சில்க் பாட்டை பாடிடுங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு பாடாம எப்படி? ஓகே, பொட்டு வந்து நெத்தி, ஹிப் லைக் அ கத்தி, சுரையாட போற இவ சில்கோட பேத்தி, இவர் ஒரு லைக் அ பம்பரம், சுத்தி வரும் விளம்பரம், இடைவெளி தேவையில்லை நிரந்தரம், புரியாத போகுது நிலவரம். ஏ she looking like silk, she wobble like silk, she killing like silk, she shining like silk. அதே சில்க் தான். Bye guys. Thank you.